வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம், அதாவது நேற்று ஒரு ஃப்ராங்க்னு ஒரு விஷயத்தை பண்ணி பாடாப்படுத்தி அங்கே மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃபில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அக்குவே ராணுவ பிரித்து மேய்ஞ்சி. ஆனால் இந்த ராணுவ இருக்கார் பாருங்க, இவ்வளோ நாள் கம்முன்னு இருந்தார். சௌந்தர்யாவது ஒரு 3 வாரம் கழித்து அவங்களோட சம்பவத்தை ஆரம்பித்தாங்க. இந்த ஆள் ஒரு வாரம் கம்முன்னு வந்துட்டு திடீர்னு பார்த்தா ஒரே நாள் சம்பவத்தை ஆரம்பித்தது இல்லாமல் ஓட்டிங் அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா 4வது பிளேஸில் வந்துட்டு ஜென்னியாக நடக்குதுன்ற மாதிரி இருக்குது. ஒரே ஒரு வாட்டி டார்கெட் பண்ணாங்க. நேற்று வந்துட்டு ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணார் பாருங்க, ப்ராங்க்ன்ற ஒரு மூலமாக அச்சு நவுத்துறாரு. எல்லாருமே அது ராணுவம் வந்து தாக்குறாங்க. அது கரெக்டாக அமைஞ்சு போச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி நாள் தான் வந்து எல்லாருமே வந்து சண்டை போட்டதுனால ராணுவுக்கு செட் ஆகிடுச்சு. அப்படியே செம்ம சண்டையை போயிட்டுருக்கு. இதில் சௌந்தர்யா பண்ணாங்க பாருங்க அட்டகாசம். அம்மா இந்த பொண்ணு சரியான இது, அதாவது இந்த அம்மா ஓவர் ஆக்டிங் பண்ணுவாங்கன்றது தெரியும். ஆனால் நார்மலாகவே இவங்க பண்ணுறதே ஓவர் ஆக்டிங்காக இருக்கிறதுனால அங்கே வந்து அப்படியே ஆப்டாக ஆகிப்போச்சு. அதை வந்துட்டு இவங்க நம்ம ஜாக்லி வந்து ஃபுல்லாக நம்பிட்டாங்க. அவங்க வந்து ட்ரை பண்ணுறாங்க அந்த பொண்ணை சமாதானப்படுத்துறதுக்கு. மச்சான் நீ வந்துட்டு காலையில் சீக்கிரமாக வந்துருக்கணும்னு நினப்பு. ஆனால் எனக்கு எவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு, அந்த பொண்ணு அன்சேஃப்னு சொல்லிட்டு இருக்கு, இந்த பையன் அன்கம்ஃபர்டபுள்னு சொல்கிறான், என்ன நினச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க பாருங்க இவங்க. ஓ நான் இப்போ தூக்கத்துக்கு தான் நான் இப்போ கேட்டுட்டுருக்குன்னு நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. போய் பாத்ரூம்குள்ளே போய் கதறி அழ. இவங்க 2 பேரும் ஏசுநாதர் முன்னாடி உட்காந்துற மாதிரி போய் முட்டி போட்டு நின்றுருக்காங்க நம்ம ரயான் அண்டு சௌந்தர்யா. ஐயோ என்ன மன்னிச்சிருமான்னு அதுக்கப்புறம் கூப்பிட்டு வச்சு அதுக்கப்புறம் கதற்கள் அழுகுறாங்க. காலையிலேருந்து நான் நின்றுட்டே தான் இருக்க, உட்கார கூட நேரில் தெரியுமா அப்படின்ட்டு. ஏமா கன்ஃபெஷன் ரூமில் உட்காந்தானே பிக் பாஸ் கிட்டே பேசிட்டு இருந்தீங்க, அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறது என் காதில் விழுது. ஆனால் அவங்க அலறதுக்கு ஒரு ஃபீலிங் கொடுங்க, ஒரு ஃபீலிங்லேயே அவங்களுக்குன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் எனக்கு இதில் ஒரே ஒரு சின்ன டவுட்டு, தப்பாக தான் நீங்களே கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்கள். ஜாக்லின் உண்மையாக அழுதாங்களா இல்லை ஒரு ஆக்டிங் கொடுக்குறாங்களா? ஏன்னா 2-3 இடத்துல வந்துட்டு அவங்க அந்த கேமராவை பார்த்தா மாதிரியே இருந்துச்சு. அதனால் கேட்குறேன். ஏன்னா போகும்போது அப்படி பார்த்தாங்க, அந்த கேமரா அப்படியே ஆங்கிள் திருப்பிச்சு பாருங்கள், அப்படி ஒரு கண் அந்த பக்கம் போச்சு, உடனே கும்னு சொல்லிட்டு கும்பிட்ற மாதிரி இருந்துச்சு. அதனால் கேட்குறேன். மற்றபடி அவங்களுடைய ஃபீலிங்க்கு நம்ம மரியாதை கொடுத்து தான் ஆகணும். இதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கெல்லாம் கொஞ்சம் பண்ணியிருக்காங்களா, அதனால் வந்த டவுட்டு. சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். நேற்று நீங்கள் அந்த ப்ராங்கை பார்த்து எப்படி என்ஜாய் பண்ணீங்க? இதில் இவங்க தான் ஸ்கோர் பண்ணாங்கன்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? என்னை கேட்டிங்கன்னா ராணுவ. உங்களோட கருத்து சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.